ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படம் குழந்தைகளோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது. அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அது சந்தோஷ் நாராயணன் வந்து அதை இன்னும் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட். ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும்போது தான் அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட்டிங், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட்டிங். கொஞ்சம் தட்டுனோன்னா அழுதுருவாங்க, அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பதட்டத்திலே இருக்கிற ஆள். ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சத்யராஜ் மாமா வந்து சொல்லிகிட்டே இருந்தார், கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னார். ஸோ உண்மையாக சொன்ன மாமா நான் பக்தியோடு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சின்சியராக பக்தியாகவும் அவரை வந்து ஒரு ஒரு டெமி காட் மாதிரி தான் பார்த்து அவரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ நிச்சயமாக தைரியமாக உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஆனந்த் சார் நன்றி. கிரண் சார், எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஆர்ட் டெக்கார்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக அவர் செட்டில் க்ரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். சுந்தர் சார் வந்து ஒரு நடிப்பு ஆசிரியர். அவர்கிட்டலாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் உங்கள் வாழ்த்துக்களுக்கு. அண்ட் வெற்றி, எவ்வளோ நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு. உங்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் ஷில்பா, டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம். அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவார்.